ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக தகப்பனையும் மாம்ச தகப்பனையும் அங்கே ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்த்தோம். எனவே அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு நாம் தொடரப்போகிறோம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிவு இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆமென். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக தகப்பனையும் இந்த மாம்ச தகப்பனையும் ஒப்பிட்டு அவர் இங்கே சீஷர்களுக்கு சில அற்புதமான சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளோ நாளும் மீன் சாப்பிட்டப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பாம்பை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எந்த தகப்பனும் என்ன செய்யறது கிடையாது. பாம்பை பிடிச்சி கொடுக்கறது கிடையாது. எவ்வளோ நாளும் அப்பம் சாப்பிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்ய, இந்த கல்லை சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. எவ்வளோ நாளும் இதெல்லாம் சாப்பிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பூரா நினைச்சி சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. ஒரு கெட்ட மனுஷன் சொல்கிறோம், ஒரு மோசமான ஆளுன்னு சொல்கிறோம். மோசமான பையன், அந்த பையன் ஊருக்கு வேணால் மோசமான பயலாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனுக்கு நன்மையானவையில் அங்கே இருந்து செய்கிறான். அவன் வாங்கி கொண்டு வருகிறான். நல்ல வாழைப்பழத்தை, நல்ல மாம்பழத்தை, நல்ல கோழி முட்டையை, நல்ல சிக்கன் 65 எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல மட்டன் சுக்கா வாங்கிட்டு வந்து பிள்ளை கொடுக்குறான். உலகத்துக்கு வேணா அந்த தகப்பை கெட்டவனாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளை என்று வரும் பொழுது அவன் அங்கே என்ன செய்கிறான்? அன்பை காண்பிக்கிறான், நன்மை கொடுக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு பொல்லாத மனுஷன், நீயே உன் பிள்ளைக்கு நன்மை செய்யும் போது நல்ல தகப்பன், நன்மைகளின் தகப்பன், நான் எப்படி உனக்கு தீமை செய்வேன்னு சொல்லி நீ பிரசங்கம் பண்ற? பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கிறாரு எப்படி நீ சொல்ற? கர்த்தர் தான் பலவீனத்தை கொடுக்கிறாரு என்று எப்படி நீ சொல்ற? கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறாரு எப்படி நீ சொல்ற? கர்த்தர் தான் கையை காலை ஒடிச்சு விட்டாரு எப்படி நீ சொல்ற? கர்த்தர் தான் என் பிள்ளை 10 வயசுல எடுத்துக்கிட்டாரு எப்படி நீ சொல்ற? என்னப்பா அது நியாயம் இல்லையா? அநியாயமா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சில சத்தியங்களை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கிற சில காரியத்தை மனதில் வைத்து கர்த்தர் இப்படித்தானோ என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் தோற்று போய் விடுவோம். உலகத்தில் சில காரியங்கள் நடக்கிறது உண்மைதான். ஆனால் அதை வைத்து தேவன் இப்படித்தான் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டோம், இந்த பூலோகத்திலே நாம் ஜெயிக்க முடியாது, தோற்று போய் விடுவோம். ஆகவே எப்போதும் சத்திய வேதத்திலிருந்து, from the Bible, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் யார்? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தயவுள்ளவராகவே இருக்கிறார். தேவன் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 34 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஆகவே தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முட்டையை கேட்டா நீ தேலை பிடிச்சி கொடுக்க மாட்ட, முட்டையைத்தான் கொடுக்குற. அது நாட்டுக்கோழி முட்டைனா என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிக்கு வாங்கி கொடுக்குறானா கொடுக்கலையோ, பிள்ளைனா அது தனி பாசத்தை காமிச்சிடுறாங்க பாருங்க. உள்ள அப்படி ரத்தத்துக்குள்ள தெரியாம உள்ள இருக்குது. புருஷனுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ மகனுக்கு என்ன செஞ்சிருவாங்க? என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? புருஷனுக்கு ஒரு ஆம்லேட் தான், ஆனால் மகனுக்கு 2 ஆம்லேட். ஏன்னா அது அது இயற்கையாகவே எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்யுது? எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான், எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பிள்ளைன்னா அது ஒரு தனி பாசத்தை காமிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீயே இப்படி இருக்குன்னா நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி கெட்டது செய்வேன்னு சொல்ற? நீ எப்படி பிரசங்கம் பண்ற? நீ கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தார், அதே ராகம் பாடுற, எதுக்கு கிண்ண எடுத்து கீன்னு வாசிக்கிற, கிட்டார் எடுத்து?
கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாரு, கர்த்தர் தான் அடிச்சு விட்டாரு, நொறுக்கி விட்டாருன்னு சொல்லி எப்படி சொல்ற நீ? என்னப்பா அது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல் டவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். குட் காட், காட் இஸ் குட் காட். ஆமென். தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். சில கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஏதாவது ஒரு தீமை வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது பிரதர், அந்த தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருக்கும் பிரதர், அந்த அந்த பாம்புக்குள்ளே ஒரு நன்மை. ஏப்பா பாம்புக்குள்ளே என்னப்பா நன்மை இருக்க போகுது? சொல்ல முடியாது பிரதர். பரலோகத்தில் போய் கேட்டுக்கிடுவோம். எங்கே போய் கேட்டுக்கிடுவோம்? பரலோகத்தில் போய் கேட்டுக்கிடுவோம். 2ஆம் வருகையில் என்ன செய்வோம்? போய் கேட்டுக்கிடுவோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்.